7 ஸ்திரீகள் ஒரே புருஷன். அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், எங்கள் நிந்தை நீங்கும்படிக்கு உன் பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும் என்பார்கள். சீயோன் குமாரத்திகளின் புருஷர் கட்கத்தினால் விழுவார்கள், பட்டயத்தினால் மடிந்து போவார்கள். அவர்களுடைய பலசாலிகள் யுத்தத்தில் விழுந்து விடுவார்கள். யூத தேசத்திலே ஏராளமான புருஷர்கள் செத்து போவார்கள். அங்கு புருஷர்களின் எண்ணிக்கை குறைந்து போகும். ஸ்திரீகளுக்கு புருஷர்களை கண்டுபிடிப்பது சிரமமாயிருக்கும். பொதுவாக தேசத்தில் புருஷரின் எண்ணிக்கையும் ஸ்திரீகளின் எண்ணிக்கையும் சரிசமமாக இருக்கும். ஒருவனுக்கு ஒருத்தி என்னும் விகிதத்தில் ஆணும் பெண்ணும் சம விகிதத்தில் இருப்பார்கள். சில சமயங்களில் தேசங்களில் யுத்தம் நடைபெறலாம். இதில் ஏராளமான புருஷர்களும் பலசாலிகளும் மரித்து போகலாம். புருஷர்களின் எண்ணிக்கை குறைந்து போகலாம். 7 புருஷர்களில் ஒருவர் மாத்திரமே உயிரோடு இருப்பார். மற்ற 6 புருஷர்களும் பட்டயத்தினால் மடிந்து போயிருப்பார்கள். ஸ்திரீகள் கர்ப்பவதியாகி பிள்ளைகளை பெற்றெடுப்பது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சிலாக்கியம். பிள்ளை பேறு உண்டாவதற்கு புருஷர் வேண்டும். ஸ்திரீகள் பிள்ளைகளை பெற்றெடுக்க ஆயத்தமாயிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு புருஷர்கள் இல்லை. அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடிக்கிறார்கள். ஒருவன் தங்கள் 7 பேருக்கும் புருஷனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். யூத தேசத்தில் இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கும் என்று ஏசாயா முன் அறிவிக்கிறார். 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசிப்போம் என்றும் எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம் என்றும் எங்கள் நிந்தை நீங்கும்படிக்கு உன் பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும் என்றும் சொல்லுவார்கள். புருஷர்களின் எண்ணிக்கை குறைந்து போவதே இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு காரணம். பொதுவாக புருஷர்கள்தான் ஸ்திரீகளை தேடி போவார்கள். ஆனால் இங்கோ ஸ்திரீகள் புருஷரை தேடி வருகிறார்கள். பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தின்படி புருஷன் தன்னுடைய மனைவிக்கு அன்னவஸ்திர ஆகாரத்தை கொடுக்க வேண்டும். அவன் வேறொரு பெண்ணை கொண்டானாகில் இவளுக்குரிய அன்னவஸ்திர விவாக கடமை ஆகிய இவைகளில் குறைவு செய்யாமல் இருப்பானாக. யாத்திராகமம் 21:10. ஆனால் சீயோனின் குமாரத்திகளோ புருஷன் தங்களுக்கு அன்னவஸ்திர ஆதாரத்தை கொடுக்க வேண்டியதில்லை என்று சொல்லுகிறார்கள். தங்கள் சொந்த ஆகாரத்தை புசிப்பதாகவும் தங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுத்துவதாகவும் சொல்லுகிறார்கள். இவர்கள் தங்களுடைய தேவைகளை தாங்களே பார்த்து கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறார்கள். சீயோன் குமாரத்திகள் தாங்களாகவே வேலை செய்து தங்களுடைய ஆகாரத்தை சம்பாதித்துக் கொள்கிறார்கள். தங்கள் கைகளின் பிரயாசத்தினால் வேலை செய்து தங்களுக்கு வஸ்திரங்களை வாங்கி தாங்கள் உடுத்திக் கொள்வதாகவும் சொல்லுகிறார்கள். தங்கள் புருஷர் தங்களுக்கு ஆகாரத்தையோ வஸ்திரத்தையோ கொடுக்க வேண்டியதில்லை என்று அறிவிக்கிறார்கள். அந்த புருஷனை தங்களுடைய புருஷன் என்று சொல்லிக்கொள்ள அனுமதி கிடைத்தாலே தங்களுக்கு போதும் என்று நினைக்கிறார்கள். சீயோன் குமாரத்திகளுக்கு இன்னும் திருமணமாகவில்லை என்னும் நிந்தை அவர்களை விட்டு நீங்க வேண்டும். அந்த புருஷனுடைய பெயர் தங்கள் மேல் விளங்க வேண்டும். இது மாத்திரமே தங்களுக்கு போதும் என்கிறார்கள். இது தவிர புருஷனுடைய வேறு ஆதரவு எதுவும் தங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லிவிடுகிறார்கள். சீயோனின் குமாரத்திகளிடம் கண்ணியம் இல்லை. ஆனால் நிந்தையும் அவமானமும் அதிகமாயிருக்கிறது. சீயோன் குமாரத்திகள் தங்கள் நிந்தை நீங்குவதற்காக எதையும் செய்வதற்கு ஆயத்தமாயிருக்கிறார்கள். 7 ஸ்திரீகள் சேர்ந்து ஒரே புருஷனை திருமணம் செய்து கொள்வதற்கும் முன் வருகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போதும் 1000 வருஷ அரசாட்சியின் போதும் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும். உபத்திரவ காலத்திற்கு பின்பும் அர்மகதோன் யுத்தத்திற்கு பின்பும் யூதருடைய புருஷரின் எண்ணிக்கை குறைந்து போகும். ஸ்திரீகளுக்கு தகுந்த எண்ணிக்கையில் புருஷரின் எண்ணிக்கை இராது. கிறிஸ்து ஆளுகை செய்ய வரும்போது ஒரு புருஷன் பல ஸ்திரீகளை விவாகம் பண்ணுவதை கர்த்தர் அங்கீகரிப்பார் என்பதற்கு வேதாகமத்தில் குறிப்பு எதுவும் இல்லை.